கொஞ்சம் பக்கத்துல இல்லைங்க, அப்பதான் சைஸ் தெரியுது. ஐயோ கக்குவானோ ப்ரோ. இப்போ ஆஸ்ட்ரிச் வந்து மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் வளர்ப்பாங்க. ஆஸ்ட்ரிச் வந்து இது வரைக்கும் நான் வெளியே யாரும் வளர்த்து பார்த்தது இல்லை. அதனால அது ஃபீடிங்கு பிஹேவியர் அந்த மாதிரி இது பிஹேவியர் வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம கூடயே இருந்து பழகிடுச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம கூடயே பெட்டாக இருக்கும். நார்மல் கோழி மாரி தான், கோழி வெரைட்டி தான் இவங்க. கொஞ்சம் பெரிய கோழி. ஆமாம், கொஞ்சம் பெரிய கோழி இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய கோழி இவங்க மட்டும்தான் பேர்ட்ஸ்லேயே. அதேமாரி இவங்க ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக வைக்கிறது வந்து லேயர் வச்சிடும். ஓகே ஓகே. கோழி தீவனம் லேயர் வைப்போம். ஓகே. அப்புறம் வந்து வெயில் டைம் இருக்கிறதுனால வெள்ளரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி, கேரட்டு, இது பீட்ரூட்டு, இது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். ஆமாம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிட்ருவாங்க. இவங்க வந்து அந்த எப்படி சொல்றது, கார்னிவோரஸ் நினைக்கிறேன். ஓகே. அந்த பூச்சியும் சாப்பிடுவாங்க, நார்மல் இதுவும் சாப்பிடுவாங்க. கிட்ட போனோடனே அதோட ஒரிஜினல் சைஸ் தெரியும். தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஆமா சின்னதா இருக்கு, சின்ன மாதிரி. அதோட பிரம்மாண்டமே கிட்ட போய் ஹைட் இவ்வளவு ஹைட் வருது, 7 அடி. அதோட பிரம்மாண்டமே கிட்ட போய் பார்த்தா தெரியும். ஓகே ஓகே. இவங்க அதுவும் 1.5 வயசு தான் ஆகுது இவங்களுக்கு. இதுக்கே குட்டி. ஆமா, 1.5 வயசு ஆகுது. குட்டின்னு சொல்ல முடியாது, 1.5 வயசு ஆகுது. அடல்ட் ஆயிட்டாங்க. ஆனா ப்ரீடிங் இப்போ விடலாம். ஆமா, ப்ரீடிங் சென்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகே. எப்படி சொல்றதுன்னா, இந்த சைஸ் இதுக்கு மேல வளர மாட்டாங்க. இவர் பேர் ஜாக். ஜாக் கண்டுபிடிக்கணும். ஜாக் க்ரோஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சு சேர்த்துற வேண்டியதான். பாவம் ப்ரோ, ஜாக் பாவம், சீக்கிரம் ரோஸ் கண்டுபிடிச்சு விட்டுருங்க. இல்ல ப்ரோ, நானும் சிங்கிளா தான் இருக்கேன், அதுக்காக தான் ஜாக்கி சிங்கிளா விட்டு வச்சிருக்கேன். அப்படியே எடுத்துக்கலாம், கொஞ்சம் செல்ஃபிஷாவே யோசிக்கிறேன் ப்ரோ. இப்போ இது வந்து இதுவும் நல்ல பெரிய இடமா தான் இருக்கு. இந்த இடத்த பத்தி சொல்லுங்க. பார்த்துட்டோம். ஓகே. இப்போ வந்து இது வந்து நம்ம கோழி வச்சிருக்கோம். ஓகே. நம்ம நேட்டிவ் டாகான கன்னி இருக்கு, ஃபீமேல் டாக். சும்மா நம்ம ஆசைக்காக, யாரும் பைட் பண்ண மாட்டாங்க, குழந்தை மாரி இருப்பாங்க. அதனால இவங்க இங்கே கன்னி இருக்கு. ஆமா, முயல் இருக்கு, கோழிங்க, கோழி வரைக்கும் ஒரு 18 வெரைட்டி இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் பேஷியன் கேட் இருக்கு. ஓகே. அப்புறம் பீஜன் செக்ஷனும் இதுல இருக்கு. சரி ப்ரோ. அது அங்க ஒரு பான் மேல் இது. அப்ப இங்க நிறைய இருக்கு. நான் இங்க சரி கார்டன் மாதிரி வாக்கிங்க்கு வச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன். ஆனா இங்கேயும் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். சரி. இவங்க வந்து கன்னி. கன்னி டாக்ஸ் நல்ல ஹைட்டா இருக்கு ப்ரோ. ஸ்னேக்ஸ்லாம் இவங்க வந்து கம்பெனியில் இருந்தாங்க ஆல்ரெடி. ஓகே ஓகே. அதனால வந்து நாட்டு. ஆமாம், ஸ்னேக்ஸ் எல்லாத்தையும் இவங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறது. எவ்வளோ லைக் பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அதான் செமையாக விளையாடுது. சரிடா. ஓகே ப்ரோ, அடுத்தது பார்ப்போமா? இவங்க எல்லாம் முயல் வெரைட்டி. நைட் எப்படி ப்ரோ கைட்டி விட்டுறீங்களா இவங்கள? ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே. ஏன்னா பாம்பு நம்ம கோழி வச்சிருக்கனால இங்கே இருக்கிறவங்களாம் இவர் தான் காடி. இந்த இடத்துக்கே இவர் தான் காடி. பாம்பு கோழி எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. இங்கேயும் ரேபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இவங்க எக்ஸிபிஷன் மாதிரி கண்காட்சிக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ப்ரீடிங்கும் தனியாக பண்ணிட்டுருக்காங்க. ஓகே ஓகே. வெளியே சேலும் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இதெல்லாம் சேல் பண்ணுவீங்களா? ஓகே. ப்ரீட் பண்ணுறத சேல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே கஸ்டமர் வச்சு மட்டும் இல்ல, இவ்வளோ நம்ம வேஸ்டா வச்சு ஏன்னா எக்ஸஸ் ஆயிட்டாலும் அப்புறம் நம்ம சாப்பாடும் கட்டுப்படி ஆகாது. நம்ம சேல்ஸ் பண்ணா அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்து. இதுல நல்ல கலர்ஸ் இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா. இல்ல நிறைய வெரைட்டி இருக்கு, மிக்சடா போட்டு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஏன்னா அதிகமா நம்ம வந்து கறிக்கு கொடுக்காம வளர்க்கறதுக்கு தான் கொடுக்கோம். அதனால அவங்க மிக்சடா அந்த நல்ல முடி வளர்ந்து இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓகே, அப்படியே போலாம். எல்லாம் இது ஃபுல்லாக ரேபிட்ஸ் தான் இங்கே எல்லாமே. பிளாக் கலரில் சாக்ஸ் போட்டிருக்காங்களே, இவங்க தான் உங்கள் பேரண்ட்டு. அவங்களா ப்ரோ? அது என்ன ப்ரோ இவ்வளோ இதெல்லாம் வந்து முடியாது. சூப்பர். இவங்க இப்போ வெயிலில் இருக்கிறதுனால அது மாதிரி இருக்காங்க. இவங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஆமாம், அந்த ஃபர் அதிகமாக இருக்கிறதால மெயின்டைன் பண்ணி. இப்போ ட்ரிம்மர் எடுத்துகிட்டு வந்து இந்த வெயில் காலத்துக்காக ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். இப்போ ட்ரிம்மர் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு நாங்கள் இது எடுத்து விட்டுருவோம். ஓகே ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ. வேற ப்ரௌன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது நான் பர்ஷியன் கேட்டு நினச்சிட்டேன். அது மாதிரி இவங்க வந்து கினிபிக் இங்கே தான் கூட்டம். இங்கே ப்ரீடிங் செக்ஷன் மெயின் செக்ஷன். இவங்க அதிகமாக குட்டி போட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக ஒரு இடம் வைக்கல. வைக்காமலே அவங்க மட்டும் இவ்வளோ ப்ரீட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அதை விட இங்கே ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா அப்படியே வாக் பண்ணி வந்தாலே அது என்னென்ன ஸ்பீஷீஸு, அதோட லைஃப் ஸ்பேனு, ஃபீடிங் என்னென்ன பண்ணும், ஹெபிடேட் எல்லாமே கொடுத்துருங்க பாருங்கள். கின்னி பிக்குக்கு
ஸோ இங்கே இருக்கிற எல்லா எக்ஸாட்டிக் பெட்ஸுக்கும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. நம்ம ஒருத்தவங்க நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க என்ன வெரைட்டி, என்னென்ன சாப்பிடுவாங்க, அவங்க லைஃப் ஸ்பேனு, இது எல்லாமே அவங்களே. ஓகே ஓகே. அடுத்தது அப்படியே பியூர் ஒயிட்டில் இருக்கிற காடைங்க. ஓகே ஓகே. இவங்க வந்து அடுத்து ஓகே கறி கடையில். ஆமாம் கறி கடை. சரி, இது ஒரு பெட்டா? இது முட்டைலாம் இடுதா ப்ரோ? முட்டை இட்டுன்னு இருக்கு. ஆச்சரி நம்ம ஆச்சரி வச்சிருக்கோம். இன்குபேஷன். இன்குபேட்டரில் வச்சு ஏன்னா நாங்களும் காடெல்லாம் வளர்த்தோம், இன்குபேட்டர் வச்சு தான் அது வந்து பொறிக்க முடிஞ்சது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம காடை இன்குபேட்டர் எல்லாமே. பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். இது வந்து சில்கிங்க. ஓ, அந்த இது ஃபர் சில்க் மாதிரி இருக்கிறதால இவங்க இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருப்பாங்க. இப்போ வெயிட் பண்ணுறதுனால ஃபெதர்ஸ்லாம் கொஞ்சம் இல்லை. ஓகே ஓகே. இதில் நான் நல்ல குவாலிட்டிலாம் இவங்க வந்து நான் சில்வர். ஓகே ஓகே. சரி ரைட். ப்ரோ எக்கெல்லாம் இருக்கு போலே லே பண்ணிருக்காங்க. அந்த பேட்டர்ன் தான் இது. இதுக்கு வந்து சில்வர் கலர், அதுக்கு வந்து ஃபான் கலர், அது வந்து கோல்ட். கோல்ட். ஓகே. ஆமா, அது வந்து கோல்ட். அதுக்கான சேவல் இல்ல, அதனால இவங்களே தனித்தனி ஸ்பீஷியஸ். இவங்க சில்வர், அவங்க கோல்ட். நாங்க வந்து ஒண்ணா போட்டு வச்சிருக்கோம். அந்த மேல் இல்லன்னு சொல்லி எக் வச்சிருக்காங்க அவங்க. ஆமா, எக் இப்ப ஆள் வருவாங்க, எக் கலெக்ட் பண்ற ஆள் இருக்காங்க. ஓகே. அவங்க எல்லாத்தையும் அடுத்து அதுல போலீஸ் கேப்புங்க. பிளாக்ல ஒயிட் போலீஸ் கேப். இவங்க நல்ல கலர் இருப்பாங்க, நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். செம பியூட்டிஃபுல்லா இருக்கும். மேல் பாருங்களேன், மேல் நல்லா இருக்கும். கண்ணே தெரியல, அவங்க கண்ணு தெரியுமா? பாருங்களேன், முள்ளு மட்டும் நல்ல சைஸ் இருக்கும். சண்டை சேவல் மாதிரி இருக்கு. இது கொம்பு மாதிரி இருக்குது. அதோட பெருசா இருக்கு முள்ளு அவங்களுக்கு. சமயம். ஆனா இவங்க வந்து வெளியெல்லாம் விட முடியாதுல்ல ப்ரோ? வெளில எல்லாம் விட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஏன்னா ஃபுல்லா கேப் இருக்கிறதுனால கண்ணு அதிகமா. ஓகே. கண்ணு அதிகமா வந்து தெரியாது. ஏன்னா மற்ற விலங்குகள் வந்து பிடிச்சா லைக் கீரிப்புள்ள, அதனால நம்ம வந்து செப்பரேட் பண்ணி தான் வைக்கணும். செப்பரேட் பண்ணி தான். ஃபேன்சி ஐட்டம் எடுத்துக்கிட்டாலே நீங்க வந்து செப்பரேட் பண்ணி தான். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் எல்லாம் கலந்து இருக்கு, மிக்ஸ்டு இருக்கு. இன்குபேட்டர்ல வச்சு பொரிச்ச சிக்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கீங்க. அவங்க கிராஸ் பிரீட் ஆயிட்டனால அப்படியே காமனா போட்டு வச்சிருக்கோம் எக்குக்காக. இவங்க வந்து ஜாப்பனீஸ் ஃபேண்டம். இவங்களும் குட்டையா இருக்கிறாங்க. ஆமா, குட்டி வெரைட்டி. இவங்க ஹைட் எவ்வளவுதானா? ஆமா, ஹைட் தான். இவங்க அடல்ட் ஸ்டேஜ். இவங்க ஹைட் எவ்வளவுதான் இருப்பாங்க, சின்னதா தான் இருக்கும். டெயில் மட்டும் பிளாக், மத்ததெல்லாம் ஒயிட். ஆமா, டெயில் அது மாதிரி அவங்களுக்கு ஷேப் வந்து சூப்பரா இருக்கும். சி ஷேப், அது பெண்டா இருக்கு. ஆமா ஆமா. ஃபீமேலுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், மேலுக்கும் பாத்தீங்கன்னா. ஓகே ஓகே. இதுவும் போலீஸ் கேப்ல சில்வர் வெரைட்டி. அவங்க பிளாக்ல இருந்தாங்க, இவங்க வந்து அப்படியே சில்வர். இவங்க ஒரு வெரைட்டி போலீஸ் கேப்ல. இல்ல 2 மேல் 2 ஃபீமேல். ஓகே ஓகே. இதெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்து நாட்டுக்கோழி நினைக்கிறேன். இது நாட்டுக்கோழி. சும்மா நாங்க கறிக்காக வச்சிருக்கோம். ஓகே ஓகே. நம்ம நாய்க்கு அது மாதிரி இவங்களை இது பண்ணிக்கிறோம். ஓகே. இவங்க ஃபேண்டம்ல இவங்க ஒரு வெரைட்டி. பார்க்குறது இவங்களாம் பெட்டு. நம்ம குட்டி குட்டியா லைக் வீட்ல கறிக்கு இல்லாம ஆமா நம்ம அழகுக்கு வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேர் மட்டும் வீட்ல அழகா கேஜ்ல வச்சு நம்ம பேர்ட்ஸ் பார்க்க போகாம கோழி பக்கம் இப்படியும் போலாம். நம்ம பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா டிஃபரெண்ட் வெரைட்டியா இருப்பாங்க. இவங்கலாம் பார்த்திருக்கவே மாட்டாங்க சில. ஆமா ஆமா. மோஸ்டா அதிகமா வளர்க்கவும் மாட்டாங்க. தெரியாது யாருக்கும், அதிகமா தெரியாது. அப்படியே எல்லாம் நாட்டு கோழிங்க தான். இல்ல ஒரு வெரைட்டியான ஃபேன்சி. இவங்க இதுனா பேண்ட் எல்லாம் போட்டுருக்கு போல. பேண்ட்லாம் இல்லை ப்ரோ, அவங்களுக்கு கால் முடியாது. அவங்க அது மாதிரி டபுள் முள்ளு வரும் அவங்களுக்கு. ஓஹோ. அது அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. அவங்க எல்லா கோழிக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் முள்ளு இருக்கும், அவங்களுக்கு டபுள் முள்ளு இருக்கும். ஓகே. தெரியுதா ராஜ் டபுள் முள்ளு? இவங்க நார்மல் பொந்தா கோழி. இவங்க பொந்தா கோழி, கிரிராஜா எல்லா வெரைட்டியும் போட்டு. இது கடக்நாத் கருங்கோழி. எல்லாமே கருப்பு கலர் தான் இருக்கும். ஆமாம், கருப்புல இருக்கும். எக்கு மட்டும், எக்கும் சில பேர் கருப்பாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா எக்கு வந்து கருப்பா லே பண்ண மாட்டாங்க. எக் வெள்ளை. ஓகே. எக் வந்து வெள்ளை கலர் தான். எல்லாமே கருப்புனே எக்கையும் கருப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஸ்கின்னும் அவங்க அத மாதிரி ஃபீல் பண்ணிட்டா ஸ்கின்னும் வந்து ஃபுல் பிளாக்லாம் இருக்க மாட்டாங்க. அங்கங்க ரெட்டிஷ் பிளாக், பேட்ச் பேட்சா பிளாக்கா இருப்பாங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ செம அட்ராக்டிவா இருக்குது. இதுதான் நம்ம மெயின் ஸ்பாட். இவங்க பெசன்ட் வெரைட்டி, கோல்டன் பெசன்ட். கோல்ட் இவங்க. ப்ரோ இது என்னமோ எனக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரிஜினல் கலர் தான். அவங்களோட ஒரிஜினல் கலரோ? வெயில்ல இருக்க அவங்களோட கலர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகே. இன்னொரு மேல் அப்படி ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஃபீமேல் 2 ஃபீமேல் இருக்காங்க, 2 மேல் இருக்காங்க. நல்ல அட்ராக்டிவா இருக்குது வந்து மேல். ஆமா ஆமா. எல்லா ஃபீச்சர்ஸ்லயும் நல்ல அட்ராக்டிவா இருக்குது மேல் மட்டும் தான். ஓகே ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தான் காம்படிஷன் அதிகம். ஃபீமேல் அட்ராக்ட் பண்ண காம்படிஷன் அதிகம். நல்லா இருக்கிற மேலுக்குறதோட தான் ஃபீமேல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். இங்கேயும் சப்ஸ்கிரைபர்லாம் கோச்சிங் போறாங்க ப்ரோ. ப்ரோ மேல் மட்டும் தான் அழகுன்னு சொல்லிட்டேன். இல்ல ப்ரோ, இல்ல அது வந்து அனிமல் மட்டும் தான். ஹியூமன் பீயிங்ல, ஆமா ஹியூமன் பீயிங்ல வந்து ஆஃப் கோர்ஸ் ஃபீமேல் தான் கண்டிப்பா அழகா இருப்பாங்க. அடுத்து இது பெசன்ட் தான். நம்ம அம்மா இருக்காங்களே அழகா, அது போல தான். இது பெசன்ட் வெரைட்டி. இது Black கலர்ல இருக்கு. Black கலர்ல இருக்கு. ஓகே ஓகே. கண்ணு மட்டும் ஏதோ ரிங் அடிச்ச மாதிரி இருக்கு.
ப்ரோ இதெல்லாம் நான் இங்கே அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, கொஞ்சம் ரேர் தான். கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் அதிகமாக நாங்கள். ஓகே ஓகே. எக்ஸாட்டிக். இவங்க வந்து சில்வர். அது கோல்டு, இவங்க சில்வர். அதிலே இவங்க வந்து சில்வர். சூப்பராக இருக்குது. இதில் ஒரு மேல் 2 ஃபீமேல் போட்டு வச்சுருக்கோம் ப்ரோ. இது ஃபீமேல் கொஞ்சம் நல்லா இருக்குது ப்ரோ பார்க்குறதுக்கு. சைஸும் நல்ல பெரிய சைஸ். இவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு 1.5 இயர்ஸா இருக்காங்க. ஓகே. ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க ப்ரீடிங் எல்லாம் எப்படி ப்ரோ? ப்ரீடிங்லாம் நார்மல் நம்ம கோழி மாதிரி தான் ப்ரோ. ஆனா இவங்க வந்து ஒரு வருஷத்துல 2 டைம் மட்டும் தான் இன்குபேட் பண்ணுவாங்க. இது இன்குபேட் பண்ணுவாங்களா? இன்குபேட் இவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணா ரிசல்ட் நல்லா தராது. அதனால நம்ம ஆச்சரியில வச்சு இன்குபேட்டர் தான். ஓகே. இன்குபேட்டர் தான் இவங்க வந்து. இன்குபேட்டர்ல இருந்து தான் இவங்க சிக்ஸ் எல்லாம். ஆமா. ஏன்னா எக் லேயிங்கும் கம்மியா தான் இருக்கும். நம்ம பொரிக்கிற ஹேச்சிங் ரேட்டும் கம்மியா தான், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் இது நிறைய காமனா நம்மளால பார்க்க முடியல. நாட்டுக்கோழி மாதிரிலாம் நம்மளால பார்க்க முடியல. ஓகே ஓகே. இது ப்ரோ ஜெய்ஜென்டிக்கா இருக்கு. ஆமா, ஜெய்ஜென்டிக்கா இருப்பாங்க. இவங்க பேர் வந்து பிரம்மா. பிரம்மா. ஆமா, பிரம்மாவே பச்சை கோழி மாதிரி இவங்க. இவங்க நல்ல பெரிய சம சைஸ். ஓகே ஓகே. இவங்களுக்கு அந்த பேண்ட் மாதிரி இருக்கு. கால்ல ஃபுல்லா பேண்ட், முடி ஃபெதர்ஸ் இருக்கு. இவங்க நல்ல சைஸ் இருப்பாங்க, நல்ல லுக் இருப்பாங்க. நல்ல ஜெய்ஜென்டிக் சைஸ். ஒரு எத்தனை கிலோ ப்ரோ? 5 கிலோஸ் கிட்ட வருமா? இருப்பாங்க. 5 கிலோ பக்கம் வரும். 6-7 கூட மேபி. 6 கிலோ வரைக்கும் வருது. ஓகே. அடுத்து விட்டுட்டா ஒரு 4 கிலோ 5 கிலோ தான். ஓகே. இவங்களும் ஃபெசன்ட் தானே ப்ரோ? ஓகே. அதாவது 3 வெரைட்டிஸ் நீங்க வச்சிருக்கீங்க ஃபெசன்ட்ல. 4. ஓகே. Black, gold, silver. இவங்க. ஓகே ஓகே ஓகே. இவரும் நல்ல செமையா இருக்காரு ப்ரோ. இவங்க கொஞ்சம் வயசானவங்க, அதனால இவங்க பேட்ச் அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிக்ஸ் போட்டுருவோம். அது மூளையில இருக்கதா பேஸ்கெட் அப்புறம் முட்டை. அவங்க முட்டை இருப்பாங்க. சம ப்ரோ. இவங்க தான் எக் லே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ப்ரீடிங்ல இருக்காங்க. ஆமா ஆமா. அப்ப எதுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே. நார்மல் கோழி மாதிரி தான். அப்படி. தண்ணி அது மாதிரி இவங்க சாச்சி விட்டுறாங்க. நம்ம நிறைய இங்கேயும் புறா. இவங்க சாதா புறா. இவங்க எல்லாம் ஓபன் பிஜிஎன் காலனி மாதிரி இருக்கு. ஆமா. இங்க இருந்து எடுக்கலாம். அவங்களுக்கான வழி நாங்க இவங்களை டிஸ்டர்பே பண்றது இல்ல ப்ரோ. இப்போ இவங்க ஃப்ரீயா வெளியும் பறப்பாங்களா? ஃப்ரீயா வெளிய போவாங்க. பாத்தீங்கன்னா சுத்தி பாருங்க. அதான் டோர் ஓபனா இருக்கே என்னன்னு பார்த்தேன். இவங்க ஃப்ரீயா காலனி தான் ப்ரோ. காலனி செட்டப் தான். இவங்க வெளிய போயிட்டு ரவுண்ட். இதோ இங்க மேயறாங்க பாருங்க வெளிய. வெளிய மேயறாங்க. இதா ஒரு ஜோடி பிடிக்க பாக்குறாரு. மேல் நல்லா தூக்கிட்டு இருக்காரு. பேர் அட்ராக்ட் பண்றாரு. நைஸ். இவங்களே எக் வச்சு இவங்களே போச்சு இவங்களே வெளிய எடுத்துறாங்க. இப்போதைக்கு சிக்ஸ் எல்லாமே வெளில வந்துருச்சு. ஓகே ஓகே. சிக்ஸ் எதுவும் இல்ல. இருந்துன்னா சிக்ஸ். ஓகே. முட்டைலாம் நிறைய இருக்கு ப்ரோ. முட்டைலாம். ஓகே. பியூட்டிஃபுல் ப்ரோ. இங்கே வெளியே தெரியுற மாதிரியும் புறாலாம் இருக்கு. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீஜன் செட்டப் தான். ஓகே. எல்லாம் ஒரு பீஜனில் ஒரு வெரைட்டிஸ். சரி. அதுவும் பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேங்க ப்ரோ. இந்த செக்ஷன் வந்து நம்ம வந்து ஃபேன்சி பீஜன். இது ஃபுல்லாகவே பீஜன்ஸ். ஓகே. ஃபுல்லாக பீஜன்ஸ். அதே மாதிரி ஃபேன்சி லவ் பேர்ட்ஸ்ல ஹெலிகாப்டர் பஜ்ஜி இருக்கு. ஓகே ஓகே. நார்மலா இது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட். காக்டெயில் இருக்கு. இங்க எல்லாம் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ். இங்க வந்து எக்ஸாட்டிக் பீஜன்ஸ். ஆமா, பீஜன்ஸ். இன்னும் அந்த லாஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பேர்ஷியன் இருக்கு. இருக்கு. முள்ளம்பன்றி இருக்கு. வான்கோழி, கினிகோழி. இதெல்லாம் இந்த லைன்ல வச்சிருக்கோம். அப்படியே பாத்துறோம் ப்ரோ. பீஜன்ஸ் முதல்ல பாத்துறோம் ப்ரோ. எங்கள் வீட்டில் நாங்கள் பீஜியன்ஸ் வளர்த்ததில்ல, அதனால எங்களுக்கு ரொம்ப கம்மி நாலேஜ் தான் பீஜியன்ஸ். நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்லையும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அம்மா இந்த வீடியோவில் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எடுக்க சொல்லாதீங்க சொல்லிக்கிறேன். ஆமாம், வேண்டுகோள். ஓகே. ஏன்னா எல்லார் வீட்லேயும் பீஜியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா தானே ப்ரோ? இல்லை ப்ரோ, அந்த பேர்ட் ஸ்மெல்லுக்கு அது அட்ராக்ட் ஆகுது. அது எந்த பேர்டாக இருந்தாலும் சரி, பீஜியன் கிடையாது. பீஜியன் எல்லா பேர்டும் அவங்க வந்து புறா வந்து அந்த ஊம் கொட்டுறதுனால வீட்டுக்குள்ள இருந்தா நல்லது இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே போயிட்டாங்க. நான் ஒரு 3-4 வருஷமா புறா வச்சிருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட பாம்பு வந்து சிலவங்க வருஷமா வச்சிருக்காங்க பெரிய பெரிய வீடியோஸ். அதுவும் எங்க வீடு பாத்தீங்கன்னா கொல்லிக்கு நடுவுல தான் இருக்கும். கொல்லிக்கு நடுவுல இருக்கும். இது வரைக்கும் எங்க வீட்டுல பாம்பு வந்தது. இது பிஞ்சஸ் கேஜுக்குள்ள கூட பாம்பு போயிருக்கு. ஆனா புறா கிட்ட வந்து அது ஓப்பன்ல தான் இருக்கும், வெளில தான் இருக்கும். புறா எதுவும் அப்படியே வந்து பூட்டர் கேட்குவாங்க. எல்லாமே நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே ப்ரீடிங் பேர் மட்டும். ஓகே ஓகே. இங்கே எல்லாமே அந்த ப்ரீடிங்காக அந்த பேஸ்கெட் எல்லாம் இருக்குல்ல, அப்படி இவங்க ஒரு செட்டு பொறிச்சிட்டாங்க. நம்ம சேல்ஸ் யூனிட்டும் ஒன்று தனியாக வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சரி சரி. இவங்க வந்து ஆஸ்திரேலியன். இவங்கள டிக்லெட். இவங்க ஆஸ்திரேலியன்ல சைஸ் நல்லா சைனீஸ் அவுட்.
இவங்க பேர். இவங்க கொஞ்சம் முன்னாடிலாம் ஃபெதர்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. மூக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஆமாம் ஷார்ட்டாக இருக்கும். இவங்க வந்து சிராஜ். இவங்க சிராஜில் 2 கலர் இருக்குது. இவங்க வந்து பிளாக்கு, கோல்டு வந்து ஃபான் கலர். ஃபான். ஓகே. இவங்க வந்து நார்மல் இன்ஜின் எல்லாருக்கும் பிடிக்கிற இது ஃபேன்டெயில் மயில்புறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த இவங்க வந்து படாங்க. இவங்களோட பேர் வந்து இறண்டாங்க. கொக்கு மாதிரி இருக்கு ப்ரோ. மூஞ்செல்லாம் மூஞ்செல்லாம் உங்களுக்கு அந்த மணிலா வாத்து மாதிரி. ஆமாம் ஓகே ஓகே. கொஞ்சம் அது மாதிரி தான் படாங்க. இது மாதிரி பெரிய சைஸாக வருவாங்க இவங்க. ஓகே கொஞ்சம் எக்ஸாக்டிக்காக இருக்கும். அவருக்கு நல்ல பேராக பார்த்து கொடுத்துருங்க. இவங்க அந்த மாதிரி வெரைட்டி தான். எனக்கு சரியா ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல. இது அவங்களோட சிக்கா ப்ரோ? இது அவங்களோட சிக் தான். ஓ அந்த ப்ரௌனிஷ் கலர் இப்போ வருது லைட்டா. ஆமா ஆமா. ஓகே ஓகே. அந்த கோல்ட் கலர்ல அப்படியே தெரியும். செமையா இருக்கு கலர். நல்லா இருக்கும் கலர். இது வந்து நாங்க கிராஸ் பிரீடுக்காக போட்டு இருக்கோம். ஓ கிங்குக்கும் பியூட்டி ஹோமருக்கும் போட்டுருக்கோம். அந்த மூக்கு ஒரு மாதிரி இருக்கதா பியூட்டி ஹோமர் நாங்க போட்டுருக்கோம். பேர் போட்டுருக்கோம். எங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. நல்லா அது சம சைஸா இருக்கு ப்ரோ. புறா மாதிரி இல்லை, ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு. இவங்க வந்து நம்ம மாரி படத்துல பார்த்த மாதிரி கர்ணப்புறா. பல்ட்டி அடிப்பாங்க. சப்ஜா இருக்கு, ஜாக் இருக்கு. ப்ரீடிங் இப்ப 2 இருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் செட் சிக்கும், 2வது செட் சிக்கும், இப்ப 3வது செட் எக் லே பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு அப்பா அடியில உட்கார்ந்து இருக்குது அம்மா. அது 2 சிக் வந்து இப்போ பொறுத்தவங்க. இது அதுக்கு முன்னாடி செட் சிக்கும். ஓகே ஓகே ஓகே. இவங்க வந்து நம்ம அங்க பார்த்தோம் பாருங்க, ஆஸ்திரேலியால பியூர் ஒயிட். பியூர் ஒயிட் ஆஸ்திரேலியன் இவங்க. ஓகே. இவங்க இப்ப முட்டை வச்சு ஹேட்ச் பண்ணிட்டாங்க. அது முட்டை ஓடு இருக்கு. ஆமா சரி எடுக்காது ஹேட்ச் பண்ணிட்டாங்க மட்டும் சொல்லுங்க. அது முட்டை தோட காட்டுங்க. ஓகே. முட்டை ஹேட்ச் பண்ணிருக்காங்க இவங்க இப்ப. தோல் மட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ப்ரோ உங்களுக்கு. அது டிஸ்டர்ப் பண்ணனா இதெல்லாம் வந்து சேல்ஸ் யூனிட். ஓ இதெல்லாம் இங்க பிரீட் ஆனவங்களா? இவங்கலாம் வந்து இதுல பிரீட் ஆனவங்க. பிரீட் ஆனவங்க எடுத்து போட்டு நாங்க சேல்ஸ் பண்றோம். ஓகே ஓகே. இவங்க சேல்ஸ் யூனிட். யாரனா புறா கேட்டு இங்க பார்த்து ஆசைப்பட்டவங்க கூட இங்க வந்து வாங்கிக்கலாம். இவங்க வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். புறாவிலே பெரிய சைஸ். ஜெய்ஜென்டிக்கா தான் இருக்காங்க. கொஞ்சம் நம்ம கோயில்ல பிரம்மா பார்த்த மாதிரி இவங்க புறாவில நல்லா கோழி எடுத்து இருப்பாங்க. இவங்க பிரீட் ஆகிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். இவங்க வந்து ரோட்டன். இவங்க ரோட்டன்லயே கலர் இருக்கு. கலர் கொண்டையும் இருக்குது ப்ளஸ் கலரும் பைடு கலர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேக் பண்ணிட்டு கீழ விட்டா பல்ட்டி அடிச்சிட்டே இருப்பாங்க. ஓ அவங்க தான் ரோட்டன் இவங்க. ஓகே ஓகே. இவங்க வந்து நன்னு பேர். இதுல 2 ப்ரீடிங் பேர் இருக்கு. அட எக்ல தான் இன்குபேஷன்ல தான் இருக்காங்க. எக் முடிச்சோனே அதுல போய்டுவாங்க. சூப்பர். அடுத்து இங்கேயும் பீஜன் பேர்ட்ஸ் இருக்கு. பீஜன் இருக்கு. ஓகே ஓகே. இது செமையா இருக்கு ப்ரோ. முடியெல்லாம் சிலிப்பி விட்ட மாதிரி. ஃபில் பேக் இவங்க. ஃபில் பேக். ஆமா. ஓகே. இவங்க இப்ப இவங்க ஒரு பேர் தான் இருந்தது. இது எல்லாமே அதுங்க மல்டிப்ளை ஆனவங்க. ஓகே ஓகே. இவங்க வந்து நார்மல் மயில் புறா. எல்லா கலரும் இருக்குல்ல? ஒயிட் இங்க ஃபான் சாக்லேட் கலரும் இருக்கு. ஒயிட் பியூர் ஒயிட் எல்லாமே மிக்ஸ்டு. சிக்கு ஒன்று இருக்குது. இவங்க ஃபேன்டைப் பீஜன் இவங்க மயிலே ஒரு வெரைட்டி. இவங்க அந்த மார்க்கிங்லாம் வரும். உங்களுக்கு ரெக்கை மட்டும் ஒரு கலர்ல இருக்கு. மயில் ஒரு கலர்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 ரெக்கை மட்டும் கரெக்டாக பிளாக்ல இருக்கும். அந்த மார்க்கிங்கோட போயிருப்பாங்க. மார்க்கிங். ஓகே ஓகே. இவங்க வந்து நம்ம நார்மலாக பார்க்குற சிங்கப்பூரா. ஆமாம். ஜாக்கப் சொல்லுவாங்க. அதுதான் ப்ரோ. நம்ம தமிழ்ல வந்து சிங்கப்பூரா தான் நிறைய பேர் இருக்கு. இவங்க வந்து கேக்குங்க. முஸ்கினோங்க. இவங்க வந்து கேக்குங்க. நல்ல குவாலிட்டி, நல்ல பெண்டிங் குவாலிட்டில வரும். சூப்பரா இருக்கு. ஷோ குவாலிட்டி மாதிரி. ஆமா. இவங்க சிங்கத்திலே ஷோ குவாலிட்டி. பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கும் அந்த சிங்கத்துக்கும் இந்த சிங்கத்துக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். சைஸ் சைஸும் பெருசா இருப்பாங்க. ஃபெதர்ஸும் நல்லா சூப்பரா இருப்பாங்க. ஓகே. இவங்க ஒரு ப்ரீடிங் தருவாங்க. அடுத்து பஜ்ஜிஸ். நீங்க உங்க ஓகே. ஓ ஹெலிகாப்டருக்கே காலனி போட்டிருக்கீங்களா? ஹெலிகாப்டரே நம்ம செகண்ட் ஹெலிகாப்டர் வீடியோ ப்ரோ. கரெக்ட்டீங்களா? சின்ன வயசுல அந்த இன்ஸ்டாகிராம்ல சம்திங் எதுலயோ மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருக்கேன். ஆமா ஆமா ஆமா. 15K ஏதோ ரிவீல் பண்றதுக்கு ஒரு டைம். ஆமா ஸ்டார்டிங்ல இதெல்லாம் இந்தியாக்குள்ள வரப்ப 25K 20. சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்றேன். தேங்க் யூ. கண்டிப்பா ஒரு அப்பையில இருந்து சப்ஸ்கிரைபரா இருந்தது. ஆமா அப்பையில இருந்து சப்ஸ்கிரைபர். கொஞ்சம் உங்களை பார்த்து கூட மோட்டிவேட் ஆகணும்னு கூட சொல்லிக்கலாம். கண்டிப்பா நிறைய பேர் மோட்டிவேட் ஆயிருக்காங்க. ஆமா ஒரு ஆபீஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் உங்களோட சப்போர்ட் தான் ப்ரோ. ஓகே தேங்க் யூ. இவங்க வந்து காக்டெயில்ஸ். நம்ம அந்த சின்ன ஷீட்ல பார்த்தோம்ல பாம்புல இருந்தது பாருங்க. அதுல இருந்து உங்களை பிடிச்சி அங்க அவுட்டோர்ல கூட இருந்தாங்க. அதுதான் நாங்க இவங்க ஃபுல்லா அதுல பிடிச்சி நாங்க போட்டு வச்சிருக்கோம். ஓகே. ரிங் நெக் டவ். இவங்க வந்து ரிங் நெக்.
இவங்க நல்ல ப்ரீட் ஆகிட்டே இருக்காங்க அவங்கவுங்க பாக்ஸு பாக்ஸ் கண்டெய்னர் ஃபீடர்லேயே ப்ரீட் ஆகுறாங்க போலயே. ஃபீடரில் தானே ப்ரோ உட்காந்து இருக்காங்க. அது நாங்கள் இதுக்காகவே கொடுத்துட்டோம். ஓ ப்ரீடிங்காகவே கொடுத்துட்டோம். அது ஃபீடர் கிடையாது, ப்ரீடிங். ஆமாம், ப்ரீடிங் நெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே. இவங்க நார்மல் ஃபீட். இது நார்மல் லவ் பேர்ட். அவங்க பானெல்லாம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ப்ரோ. நம்ம ஸ்பேஸும் நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்பேஸும் நல்லா கொடுத்துருப்போம். அதோட இதுவும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. டைமண்ட் வந்து டைமண்ட் டவ் இவங்க ப்ரீட் ஆகிட்டே இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அதெல்லாம் வந்திருக்காங்க பறந்து. ஆமாம், கீழே இருக்காங்க அவங்களாம் சிக்ஸ். எவ்வளோ தான் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ரிங்கு மாதிரி கண்டு இருக்கு. நைஸ். இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட். சும்மா ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கோம். நல்ல குவாலிட்டியில் ப்ரீடிங் பேர் பார்த்துட்டு எடுத்துட்டு. ஓகே ஓகே. அங்கே அவுட்டோரில் கூட பார்த்தோம் கொஞ்சம். ஆமாம், ஆஃப்ரிக்கன் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோம். ஓகே ஓகே. நைஸ் ப்ரோ. ஓகே. இதுவும் சூப்பராக இருக்கும். அங்கே நார்மல் வான்கோழி. ஓகே. பார்த்தா தெரியும் இருக்காங்க. அந்த ஃபீமேல் இருக்காங்க. ஓகே. எக் லே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குதிரையும் வச்சிருக்கோம். ஹார்ட்ஸும் இருக்கா? ஆமாம், ஹார்ட்ஸ் காட்டுறேன். அதெல்லாம் வச்சிருந்தோம். இப்போ நாங்கள் விசிட்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்காக, ஏன்னா பார்வையே இல்லாத மாதிரி இருந்தாங்க. விசிட்டர்ஸ் பார்க்கறதுக்காக, ஏன்னா இவ்வளோ பெரிய கோழியை பார்த்துருக்க மாட்டாங்களா. இங்கே நம்ம இது முன்னாடி கிராமத்தில் இருக்கிறப்ப நம்ம சிட்டிலலாம் யாரும் கோழியே வச்சிருக்கோம். ஆமாம், கிராம சைடுனா பார்த்துருப்பாங்க. சிட்டியில் இருக்கவங்க தான் இங்கே அதிகமாக வராங்க. அதுக்காகவே நிறைய கோழி வரைக்கும் வச்சுருக்கோம். இவங்க வந்து முள்ள மாட்டேங்க. இதில் பத்துட்டு இருக்காங்க. இவங்க நைட்டு தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. ஹெட்ஜாக் இவங்க நைட்டு தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. அதுமாதிரி இவங்க வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க. கேட் ஃபுட்டில் மியான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து சிக்கனை வந்து அவிச்சு கொடுப்போம். இவங்க வந்து கினி கோழி. இவங்க 2 மேல் 2 ஃபீமேல் இருக்காங்க. கரெக்ட். இவங்க கரெக்ட் அல்பினோ உள்ள இருக்காங்க. ஓ, இவங்க தான் ஃபெரட்டா? ஆமாம், ஃபெரட். இவங்க டேம்டா இல்லை வைல்டா? இவங்க டேம்டில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வைல்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க கூட டேம்லேயே இருந்துடும். அந்த டச்சில் இருந்தால் தான் நம்ம கூட நல்லா பழகுவாங்க. கொஞ்சம் டச் விட்டாலும் கொஞ்சம். ஓகே. இதுவும் ப்ரீட் ஆகுமா ப்ரோ? இது சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. மேல் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் கேரளாவிலேருந்து. சீக்கிரமாக வந்து அப்புறம் பேர் ஆகிடும். இவங்க வந்து பேர்ஷியன் கேட். ஓ, பர்ஷியன் கேட்ஸா? உள்ளே இருக்காங்க. என்ன உங்களுக்கு சீட்டிங் எல்லாம்? ஆமாம், சீட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இவங்க அந்த ப்ரீடிங் பாக்ஸ் செட்டப் போட்டால் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. கஸ்டமர் கையில் வரமாட்டாங்க. ஓ, ஓகே. இந்த செட்டப் இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இன்னும் அந்த பெங்கால் கேட்டு, இன்னொரு 3-4 கேட் சீட்டா மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த கேட்டு அதுமாதிரி இன்னொரு 3-4 வெரைட்டி கேட் வந்து எடுக்க போகிறோம். அதுக்காக இவங்களை வந்து டோர்லேயே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம்.